வணக்கம், நான் ஸ்ரீனிவாசன். உங்கள் ஃபைனான்ஷியல் டிசிஷனை நீங்கள் கான்ஃபிடண்ட்டாக எடுக்க தான் இந்த சேனல் பர்சனல் ஃபைனான்ஸ் சிம்பிளிஃபைடு. யூடியூப்பில் ஃபைனான்ஷியல் வீடியோஸ் பார்க்குறீங்க இல்லையா? டெய்லி யூடியூப்பில் சோஷியல் மீடியாவில் யாராவது வீடியோஸ் போடுறாங்க. உங்கள்கிட்ட 1 லட்சம் இருந்தால் இந்த 3 ஃபண்ட்ஸில் போடுங்க, 5 வருஷத்தில் டபுள் ஆகும் அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக சொல்கிறாங்க இல்லையா? நீங்களும் கேட்குறீங்க, பிலீவ் பண்ணுறீங்க, மேபி இன்வெஸ்ட்மெண்ட் கூட பண்ணுறீங்க. ஆனால் அந்த வீடியோ பண்ணுறவங்க யார், என்ன குவாலிஃபிகேஷன் இருக்குது, அவங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றி பேச லைசன்ஸ் இருக்கா, அவங்க ஒரு ஆம்பி குவாலிஃபைட் டிஸ்ட்ரிபியூட்டரா அப்படின்னு என்றைக்காவது யோசித்து பார்த்துருக்கீங்களா? 2005 இந்த பிஸ்னஸில் நான் இருக்கேன். 21 வருஷம் ஆச்சு. கிட்டத்தட்ட 500 ஃபேமிலிஸ்க்கு ஃபைனான்ஷியல் பிளானிங் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இந்த 21 வருஷத்தில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மார்க்கெட்டில் என்னென்ன பார்த்துருக்கேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கனாக்கா, 2008 ஃபைனான்ஷியல் கிரைசிஸ் பார்த்துருக்கோம். மார்க்கெட் 62% கீழே போனதையும் பார்த்துருக்கோம். 2010 நவம்பர்லேருந்து 2014 பிப்ரவரி வரைக்கும் மார்க்கெட் சைட்வேஸில் போனதையும் பார்த்துருக்கோம். கோவிட் கிராஷும் பார்த்துருக்கோம். 2024 செப்டம்பர்லேருந்து இன்னி வரைக்கும் மார்ச் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற நேரம் வரைக்கும் மார்க்கெட் சைட்வேஸில் தான் இருக்குது. இந்த எல்லா நேரத்துலையும் என் கிளைண்ட்ஸுக்கு காமாக எக்ஸ்பிளைன் பண்ணி பேனிக் ஆகாமல் செல் பண்ணாமல் பார்த்துக்கிட்டோம். எமோஷனலாக அவங்க டிசிஷன் எடுக்காமல் வந்து பார்த்துக்கிறோம். இது வைரலாக யூடியூப் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களால பண்ண முடியுமா? அவங்க நீடு நம்பர் ஆஃப் வியூஸு ஆட் பண்ணி, இதுதான் அவங்களோட நினைப்பு. உங்கள் மணியோட ரிஸ்க்கு உங்களுக்கு மட்டும்தான். இது ராங் இல்லை, அது அவங்களோட பிஸ்னஸ் மாடல். பட் நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொல்கிறேன். மோஸ்ட் ஃபைனான்ஷியல் இன்ஃப்ளூயன்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள்கிட்ட 1 லட்ச ரூபா இருந்தால் இந்த ஃபண்டில் போடுங்க, இந்த ஸ்டாக்கில் வாங்குங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா? ரெடிமேட் ஃபார்முலா கொடுக்குறாங்க இல்லையா? அப்படி பண்ணுறது சரியான நீங்களே யோசிங்க. உதாரணத்துக்கு, உங்கள் உடம்புல ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னாக்கா, நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணுவீங்க. டாக்டர் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்றதை பார்த்துட்டு ஒரு மெடிசன் ட்ரீட்மெண்ட்டை ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க இல்லையா? நமக்கு என்ன பிரச்சனைன்னு டாக்டர்கிட்ட கேட்காமலே நமக்கு ஒரு மெடிசன் டாக்டர் கொடுத்தா அதை நீங்கள் வாங்கி போட்டுப்பீங்களா? இந்த மாதிரி தான் யூடியூப்பில் இன்றைக்கி நிறைய பேர் வந்து உங்களோட ஃபைனான்ஷியல் சுச்சுவேஷன் என்ன, உங்களுக்கு பணம் எப்போ வேணும், இதெல்லாம் தெரியாமல் எந்த ஃபண்டில் போடுங்க அப்படின்னு சொல்லும்போதெல்லாம் குழப்பமான நிலையில் தான் வந்து உங்களை கொண்டு போய் வைக்கிறாங்க. அந்த மாதிரி சஜஷன்ஸ் எல்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நீங்கள் தப்பான ஒரு கைடன்ஸினால் முடிவெடுக்க வாய்ப்பு இருக்குது. எப்படி ஒரு டாக்டரால் தீர்வு சொல்ல முடியும் என்ற மாதிரி உங்களை பற்றி புரிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து கரெக்டான ஸ்கீமில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சஜஷனே கொடுக்க முடியும். அதனால தான் மியூச்சுவல் ஃபண்ட் சப்ஜெக்ட்ஸ் ஆர் இன்வெஸ்ட் டு மார்க்கெட் ரிஸ்க் அப்படின்னு ஆம்பி வந்து கண்டினியூஸாக சொல்லிக்கிட்டே இருக்காங்க, அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போ பாருங்கள், எதுவும் தெரியாமல் புரிஞ்சிக்காமல் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஒருத்தரை சொல்கிறத மட்டும் பார்த்துட்டு பண்ணுறீங்க அப்படின்னா, உங்கள் பணத்துக்கு நீங்கள் பெரிய ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா உங்கள் 1 லட்ச ரூபாய்க்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் வேறு ஒருத்தரோட 1 லட்ச ரூபாய்க்கு உண்டான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சுச்சுவேஷனே மாறுபட வாய்ப்பு இருக்குது. ஒருத்தருக்கு எமர்ஜென்சி ஃபண்டு தேவையாக இருக்கலாம், இன்னொருத்தருக்கு பிள்ளைங்களுக்கு எஜுகேஷனுக்காக வந்து பணத்தை இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கலாம். ஒருத்தர் சுயமாக தொழில் பண்ணலாம், ஒருத்தருக்கு இர்ரெகுலர் இன்கம் வரலாம். இந்த மாதிரி சேம் ஃபார்முலா டிஃப்ரெண்ட் பீப்புளுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. என்னோட கோல் உங்களை ஃபைனான்ஷியல் லிட்ரேட் பண்ணுறது தான், இன்ஃபார்ம்டு டிசிஷன் எடுக்க வைக்கிறது. சரி, இந்த சேனலில் நீங்கள் என்ன எதிர்பார்க்கலாம்? மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது, சிம்பிளாக ஜார்கன்ஸ் எல்லாம் இல்லாமல் கற்றுப்பீங்க. ரிஸ்க் என்ன அப்படின்றத பற்றியும் தெரிஞ்சுப்பீங்க. இன்ஃப்ளேஷன், காம்பவுண்டிங், அசட் அலோகேஷன் இதை பற்றிலாம் நல்லா புரிஞ்சுப்பீங்க. யாரோட அட்வைஸை நம்பலாம், யாரை கேட்கணும், ரியல் லைஃப் மிஸ்டேக்ஸ் மற்றவங்களாம் பண்ணுறதையும் நீங்களும் பண்ணணும் அவசியம் இல்லை அப்படின்றதெல்லாமும் நீங்கள் வந்து புரிஞ்சுப்பீங்க. எந்த ஃபைனான்ஷியல் ப்ராடக்ட்ஸை எப்படிலாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், பலன் அடையலாம் அப்படிங்கிறத பற்றியும் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. இந்த நாலேஜ் இருந்தால் நீங்கள் எந்த அட்வைசர்கிட்ட போனாலும், எந்த பேங்க்குக்கிட்ட போனாலும், யாராவது ஃபைனான்ஷியல் ப்ராடக்ட்ஸை ரெக்கமெண்ட் பண்ணினாலும் நீங்கள் சரியான கேள்வி கேட்பீங்க, சரியான டிசிஷன் எடுப்பீங்க. தட்ஸ் மீ ப்ராமிஸ் டு யூ. 21 வருஷத்தில் நான் லேர்ன் பண்ணது, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது இந்த சேனல் மூலமாக உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன் ஹானஸ்ட்டாக. என்னோட டேக்லைன் பர்சனல் ஃபைனான்ஸ் சிம்பிளிஃபைட். அது ஜஸ்ட் வார்த்தைகள் மட்டும் இல்லை, அது என்னோட கமிட்மெண்ட். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். யாராவது ஃபைனான்ஷியல் மிஸ்டேக் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சால் அவங்களுக்கு அந்த வீடியோ அனுப்புங்க. கமெண்ட்ஸில் நீங்கள் கேள்வி கேளுங்க. பர்சனல் ஃபைனான்ஸில் உங்களுக்கு மோஸ்ட் கன்ஃபியூசிங்காக இருக்கிற டாபிக் என்னன்னு சொல்லுங்கள், அதை நெக்ஸ்ட் வீடியோவில் கவர் பண்ணுறேன். நீங்கள் ஃபைனான்ஷியலாக ஸ்மார்ட்டாக ஆகணும்னு தான் நான் விரும்புகிறேன். தேங்க்யூ. வணக்கம். ஸ்ரீனிவாசன் சைனிங் ஆஃப்.